ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? தோல் சீவின இஞ்சியை மிக்சியில் அரைச்சி நல்லா விழுதாக்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அது கூடவே பெருங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் 2 சாம்பார் கரண்டி குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ இஞ்சி சேர்த்துருக்கேன். அதனால் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சியை அதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியவும் அது கூடவே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டிட்டோம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா தான் நல்லா ஊறுகாய் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதனால் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நான் போடுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஊறுகாய் எந்தளவு சுண்டிருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். பாய்.